ஓம் சாந்தி. அம்மா அவர்களது விலை மதிக்க முடியாத மகாபாரதம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விடப்பட வேண்டும் என்று பல மனிதர்கள் கேள்வி கேட்கறாங்க. நிறைய பேர் அம்மாட்ட இதெல்லாம் கேட்கறாங்க, என்ன இப்ப செய்யறது, நான் எப்படி இந்த கர்ம பந்தனத்துல விடுபடுறதுன்னு கேட்கறாங்க. அம்மா சொல்றாங்க, இப்போது ஒவ்வொருவரின் ஜாதகமும் பாபாவுக்கு தெரியும். தீட்சையானவங்க எல்லாருடைய ஜாதகம் பாபாவுக்கு தெரியும். ஒரு முறையாவது நீங்க மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவுடன் அர்ப்பணம் செய்து விட வேண்டும். ஒரு தடவையாவது நம்ம என்ன பண்ணணும், பாபாவுக்கு லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதி நம்ம மனசுல வர விஷயம் எல்லாத்தையும் கொட்டிடணும். நம்ம ஜென்ம ஜென்மமாவும் நிறைய நமக்குள்ளார அழுத்தம், மன அழுத்தம், இந்த மாதிரிலாம் இருக்கு, பயம், பதற்றம். அது மாதிரி இந்த பிறவிலையும் நீங்க என்னென்னலாம் உங்களை பாதிச்சு, உங்க மனசு என்னென்ன பாதிச்சு கலியுக பிறவிலும் இப்ப கூட வீக்கே ஆன பிறகுல நிறைய மனசுல பாதிக்கப்படுது, நிறைய விஷயங்கள். அதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு தடவை மனசார பாபா இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துறாரு, இனிமே இதை நான் எடுக்கவே மாட்டேன், இந்த குப்பை கூலத்தெல்லாம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுங்க. யார்ட்டையும் சொல்லி அழ முடியல, உங்ககிட்ட சொல்லி அழுதுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயாயிடுங்க. ஒரு தடவையாவது அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்கிறாங்க, தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் சொல்லி அம்மா சொல்றாங்க. இது குழந்தைகளின் கடமையாகும், இது நம்மளுடைய கடமை சொல்லி சொல்றாங்க அம்மா. பிறகு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். இந்த மாதிரி நம்ம அவர்கிட்ட சரண்டாயிட்டோம்னா பரவாயில்ல, குழந்தை நம்மள்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிச்சு, இனிமே நம்ம உதவி பண்ணுவோன்ட்டு அவர் நமக்கு என்ன செய்யணும்ட்டு ஆலோசனை சொல்றாரு. ஆதரவை கூட நடைமுறையில நம்ம எடுக்கணும். ஆதரவை கூட நம்ம பிராக்டிக்கலா பாபாட்ட எடுத்துக்கணும். மற்றபடி சொல்லிவிட்டா போதும், நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்றெல்லாம் கிடையாது. நான் பாபாட்ட சொல்லிட்டேன், 4 லெட்டர் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் பாபா எனக்கு சப்போர்ட் ஆயிட்டாரு, நான் என்ன பண்ணாலும் அவரு கண்டுக்க மாட்டாரு, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா நான் தான் பாபா குழந்தையாயிட்டான்ல, நான் எல்லாரையும் திட்டுவேன், எல்லாரும் இது பண்ணுவேன், நான் பாபாட்ட சொல்லிடுவேன். நைட் ஆனா பாபாட்ட சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் பண்ணாமனு பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் அப்படி கிடையாது. சொல்றாங்க அம்மா, சொல்லிட்டா போதும், நான் செய்வதை செய்து கொண்டே இருப்போம்னா கிடையாது. பாபா சொல்றதுதான் நம்ம செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது, மனம் போன வழியில போகிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தந்தை சாகாரத்தில் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் கூட ஸ்தூலத்தில் தந்தை குரு ஆசிரியரின் உதவியை அப்ப பெறணும்னு சொல்லி சொல்றாங்க அம்மா. அவர் கீழே தான் இருக்கிறாரு இல்லையா, அப்ப நம்மளும் கீழே தந்தை குரு ஆசிரியரின் உதவியை அப்ப பெறணும். கட்டளை கிடைத்து விட்டது, ஆனால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பது அல்ல. இப்ப கட்டளை கொடுக்குறாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அதை கடைபிடிக்க முடியல அப்படின்னா அப்ப நமக்கு நன்மையே வராது அப்படிலாம் கிடையாது. ஆகையால் கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் கூட தைரியம் வேணும். இப்ப ஒவ்வொரு ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட தைரியம் வேணும்னு சொல்றாரு. நடத்தக்கூடியவர் தந்தையாக இப்ப இருக்கிறாரு. இவர்களுக்கு எதில் நன்மை இருக்கிறதுன்ட்டு அவருக்கு தான் தெரியும். அதனாலதான் ஒரு ஸ்ரீமத்தும் நமக்கு அடி மேல அடி வச்சு எடுத்து வைக்க சொல்றாரு. ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, தைரியம் கொடுக்குறாரு, அவருக்கு தெரியும் நமக்கு எது நல்லதுன்ட்டு. ஆகையால் கர்ம பந்தனத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார். நீங்களே வீட்டை விட்டு ஓடிடணும், எல்லாத்தையும் விட்டு கடைசிட்டு ஓடிடணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. அவருக்கு தெரியும், அவர் டைரக்ஷன் கொடுப்பாரு. கர்ம பந்தனத்துல நம்ம எப்படி விடுபடணும்ன்றதுக்கு அவரு டைரக்ஷன் கொடுப்பாரு. பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகுன்ற கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுன்ட்டு கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது. இதுல யாரும் வீடு வாசலை திறப்பதற்கான விஷயம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. வீட்டை விட்டு வரணும்ட்டு யாருக்கும் அவசியம் இல்லை. இந்த நாடகத்தில் சில குழந்தைகள் அந்த மாதிரி இருக்குது, சில பேர் வீடு வாசலை திறப்பதற்கான நடிப்பு அவங்களுக்கு இருக்குது, அவ்வளவுதான். சிஸ்டர்ஸ்லாம் சிலர் வீட்டை விட்டு வந்துட்டாங்க, அவங்க சென்டரை மேனேஜ் பண்றாங்க. இப்ப அவங்க இருக்கிறதுனாலதான் நம்ம இப்ப சென்டருக்கு போறோம் வரோம். அவங்களோட நடிப்பு அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அவங்க அங்கே இருந்து நிமித்தமா பாடம் எடுக்கிறாங்க, நம்ம போயிட்டு படிச்சுட்டு வரோம். இது அவங்களுடைய நடிப்பு அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான்றது. எல்லாரும் அதுக்காக சரண்டாயிரம் எல்லாரும் வீரவாசத்தை விட்டு ஓடிடணும் அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை இந்த நடிப்பு இல்லை என்றால் உங்களுக்கு என்ன சேவை இப்போது உள்ளது அதை யார் செய்வாங்கன்னு சொல்றாரு. சரி, அவங்களுக்கு அந்த நடிப்பு இப்ப இல்லைன்னா இப்ப நமக்கு அவங்கதானே சேவை செய்யறாங்க, அப்ப யார் அப்ப அதெல்லாம் செய்வாங்கன்றாரு. இப்போது விட்டு விடுவதற்கான விஷயமே இல்லை. இப்பெல்லாம் நம்ம வீடு வாசலை விடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை பரமாத்மாவுடையராக ஆகிவிடுங்கள், பயப்படாதீங்க, தைரியம் வைங்கன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இப்ப பாபாவுடையரா ஆயிடுங்க, பயப்படாதீங்க, தைரியம் மட்டும் வச்சு ஸ்ரீமத் படி வீட்டுல இருந்துகிட்டே நடங்க. மற்றபடி யார் பயப்படுறாங்களோ அவர்கள் தானும் குஷியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. மேலும் பாபாவின் உதவியாளர்களாக கூட இருக்க மாட்டாங்க. பயப்படுறவங்க ஸ்ரீமத் படி நடக்க பயப்படுவாங்க, அவங்க தான் குஷியா ஆக முடியாது, பாபாவுக்கும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இங்க யார் பாபாவின் உண்மையான உதவியாளர்களாக ஆக வேண்டும்,
எப்போது வாழ்ந்து கொண்டே இருந்து விடுகிறார்களோ அப்போதுதான் உதவியாளரா ஆக முடியும். நம்ம வாழ்ந்துகிட்டே செத்துறணும். அந்த உடல்ல இருந்து இறந்த நிலையை அடைஞ்சிட்டாதான் நம்மளால பாபாவுக்கும் ஹெல்ப் பண்ண முடியுன்றாரு. அதாவது நீ அந்த எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும். எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்லை, அவருக்காக நான் தலையை கூட கொடுப்பேன்ட்டு முயற்சி செய்யணும். ஆனா வீட்டுல இருந்தபடியே முயற்சி செய்யணும். எங்காவது நீங்க சிக்கி கொண்டால் பிறகு உதவி அளித்து விட்டு சென்று விடுவார். இப்ப என்ன பண்ணீங்க, நீங்க எங்கேயாவது போய் பட்டுல மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னா அவர் உதவி மட்டும் செய்வார், செய்யாம இருக்க மாட்டாரு, உதவி பண்ணிட்டு போயிடுவார். ஆகையால் பாபாவுடன் மனம் சொல் செயலில் இப்ப உதவியாளராக ஆகணுன்றாரு. இதில் சிறிதளவு கூட பற்றுதல் நிறம் இருந்தால் கூட உங்களை கீழே விழ வைக்கணுன்றார். கொஞ்சமாவது பற்று இருக்குது, எங்கேயாவது மாட்டிடுச்சு, ஏதோ பொருள் மேல, வீடு வாசல் மேல, உறவினர்கள் மேல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிடுச்சுன்னா நம்ம கீழே விழுந்துருவோன்றாரு. ஆகையால் இப்ப தைரியம் வைங்க, முன்னேறி செல்லுங்கள்ன்றாரு. தைரியம் குறையும் பொழுது குழப்பம் ஏற்படுகிறது. தைரியம் குறையும் போதுதான் என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே, நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியல, பாபா எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் தெரியல, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியல, இப்பெல்லாம் தைரியம் குறையும் போதுதான் நமக்கு குழப்பமே வருது. அதனால தைரியத்தை விடாதீங்க, பாபா மேல தைரியம் வச்சுட்டு முன்னேறி செல்வார். ஆகையால் தனது புத்தியை முழுவதுமாக தூய்மையானதாக இப்ப ஆக்கணும். நம்ம புத்தி சுத்தமா ஆகணுன்றாரு. விகாரத்தின் சிறிதளவு கூட அவங்களுக்கு அம்சமே இருக்கக்கூடாது, வம்சம் கூட இருக்கக்கூடாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். எக்ஸாம்பிள் ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் கோபம் விட்டுட்டேன், ஆனா சிடுசிடுப்பா பேசணும், எல்லாருக்கும் சிடுசிடுப்பா பேசணும், அது கோபம் கிடையாது. ஏன்னா அது கோபத்தினுடைய அம்சம். கோபத்தினுடைய அம்சம் இருந்தா பரவாயில்லையா? சிடுசிடுன்னு நீங்க தேவதைகள் சிடுசிடுன்னு இருப்பாங்களா? ஆனா கோபமே வராது, பெரிய கோபம்லாம் வராது, ஆக்ரோஷமா காளி மாதிரி கத்துறது, அரக்கி மாதிரி கத்துற, ஏன் கத்துறீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல, பிகே ஆயிட்டு அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சிடுசிடுன்னு பேசுவேன், சி அப்படின்னு சொல்லுவாங்க, சிடுசிடுன்னு பேசுவேன். அந்த மாதிரி அம்சம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட விகாரத்தின் சிறிதளவு கூட அம்சம் இருக்கக்கூடாது. பட்டு வைக்கிறது, பட்டு வைக்க மாட்டேன் ஆனா அவங்கள நினைப்பேன், பட்டு வைக்க மாட்டேன் ஆனா அவங்கள நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அது என்ன அர்த்தம்? ஆசை வைக்க மாட்டேன் ஆனா இந்த பொருள் மேல எனக்கு விருப்பம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அம்சம் மாதிரி இருக்குது, மாட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுல நம்மலாம் விடுபடணும். நாம் செல்லும் பாதை வெகு தொலைவில் இருக்கிறதா என்ன? பாபா கேக்குறாரு, இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம்ல, அந்த பாதை எப்ப முடியும்னே தெரியாது, ரொம்ப தூரத்துல இருந்தா நான் சத்தியம் வந்துருச்சு கிட்டகன்றாரு. சக்தியின் உதவியை பெற்றுவிட்டால் உங்களுக்கு பயமே இருக்காதுன்றாரு. சிங்கத்து மேல உட்காந்து சிவசக்தி மாதிரி நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. சக்தியின் உதவி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பயமே இருக்காது, உங்களுக்கு களைப்பும் இருக்காதுன்றாரு. சேவையில களைப்பும் வராது சொல்றார் பாபா. நல்லது. இது நம்மளுடைய மகாவாக்கியம். சாந்தி. நன்றி.